இவங்க பேர் கீதாஞ்சலி, வயசு 28, வயது 158 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 18,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் கீர்த்திகா, வயசு 31, வயது 161 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 53,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர். சகோதரி யாரும் கிடையாது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் இளவரசி, வயசு 26, வயது 155 சென்டிமீட்டர், ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 95,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர். சகோதரி 2 பேர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் பானுமதி, வயசு 25, வயது 154 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 13,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் ஜோதிகா, வயசு 32, வயது 167 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 54,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர். சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் பானுமதி, வயசு 27, வயது 162 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், அக்னிகுல சத்திரம் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 21,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரிகள் யாருமே கிடையாது. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.